ஹே எவ்ரிவன், இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டே 7 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வந்ததும் பிரவீன் ராஜ் குட் பாய்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் இருக்க ஹவுஸ்மேட்ஸோட பவர் எப்படி யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அங்க இருக்க ஹவுஸ்மேட்ஸ் யாருமே அவங்க சொன்னது கேட்கலன்னு சொன்னாங்க. அண்ட் அது சொல்லக்கூடாது, நீங்க கேட்க வச்சிருக்கணும், நீங்க யோசிச்சிருக்கணும், நீங்க வேற விதத்துல ஏதாவது ஹேண்டில் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னாரு விஜயஸ். ஃபர்ஸ்ட் வீக்குங்கிறனால உடனே பவர் கொண்டு வந்து எதுவும் பண்றதுக்கு அவங்க பெருசா எதுவும் யோசிக்கல. நீங்க அவ்வளவு பனிஷ் பண்ணல, நீங்க ஏன் வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கலன்னு சொல்லி அமிர்தன் கிட்ட கேட்கும் போது அண்ட் அவர் சொன்னாரு, நாங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்த விரும்பல, ஆனா ஒரு சிலர் பண்ணல, அந்த ஒரு சிலருக்காக எல்லாத்தையும் பனிஷ் பண்ண விரும்பல அப்படின்னாரு. ஐ மீன் ஸ்ட்ரிக்டா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த லேட்டா எந்திரிக்கிறது, சாப்பிடுறது லேட்டா சாப்பிடுறது, அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் அதையும் ஃபன்னியா மாத்தி விஜய் சிரிக்க வச்சுட்டாரு எல்லாத்தையும். அண்ட் விஜய் சொன்னாரு, அது உங்க வேலை, அது நீங்க வேலை வாங்க வைக்கணும், நீங்க யோசிங்க, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு. இதை பார்த்து திவாகர் சிரிச்சுட்டு இருந்தாங்க. திவாகரே திட்டி விட்டுட்டாரு. அண்ட் விஜய் துஷார் கிட்ட 1 வீக்குக்கான பிளான் என்னன்னு கேட்டாரு. அண்ட் ஒருவேளை லாஸ்ட் வீக்கே தலை ஆயிருந்தா என்ன நல்லா பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்டாரு. அண்ட் துஷார் சொன்னாரு, எந்த சண்டையும் பெருசாக விட்டுருக்க மாட்டேன், அண்ட் வாட்டர் டேங்க் டாஸ்க்ல எந்த ப்ராப்ளமும் வந்திருக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு. அண்ட் இதை பேசிட்டு விஜய் சேதுபதி கிளம்பிட்டாரு. கனி மடியில எஃப்ஜே பக்கத்துல ஆதிரை, 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம், கனி, பிரவீன் ராஜ், ஆதிரை, கெமி, எஃப்ஜே எல்லாரும் பார்வை சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போடலாமா, அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபன் கேம் வச்சிருந்தாங்க. யாருக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் கூடி இருக்கும், யாருக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு. எல்லாரும் ஒவ்வொரு பேர் சொன்னாங்க. அண்ட் மோஸ்டா வந்து சொன்னது திவாகர் நேம் தான். அண்ட் ஃபாலோவர்ஸ் கம்மியா இருப்பாங்க, ஹேட் கூடி இருக்கும் அப்படின்னு சொன்னது பார்வை தான். அண்ட் எவிக்ஷன் ஒப்பீனியன் இருக்குமான்னு ஒருத்தர்கிட்டயா கேட்டாங்க. அண்ட் சொன்னதுக்கு அப்புறம் நாமினேட் ஆனவங்க எல்லாம் சேர்த்து உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்டா அப்சரா கலை சேவ்டுன்னு சொல்லிட்டாரு. மீதி இருக்க 5 பேத்துல பிரவீன் காந்தி சாரோட நேம படிச்சாரு. அண்ட் அவருக்கு இது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது. அவர் வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ஆறுதல் சொல்ல யாராவது பக்கத்துல இருந்தா கூட யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வெடுக்குன்னு பேசிட்டாரு. அவரும் பேட்ச உள்ள போட்டுட்டு அந்த பாக்ஸ்குள்ள போட்டுட்டு விஜய்ஸ் கிட்ட ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அண்ட் பிக் பாஸ் வீட்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்ல மாட்டேன், நான் திருப்பி வருவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சீன் போட்டுட்டு போனாருன்னு வச்சுக்கலாமே. கமருதனையும் வெளியே போய் பார்க்க சொன்னாங்க. பார்த்தா தனி டேங்க் இல்ல. அண்ட் டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஆதிரை ரூல்ஸ் பிரேக் பண்ணதை பத்தி பேசினாரு. நீங்க எல்லார் மேலயும் விமர்சனம் வைக்க கூடாது, ரூல்ஸை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அண்ட் கனியும் அட்வைஸ் பண்ணாங்க ஆதிரைக்கு மாஸ்க் போட சொல்லி. அண்ட் ஆதிரையும் மாஸ்க் போட்டு உட்காந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஆக்சுவலி அங்க ஒரு பவுல்ல வெஜ் பிரியாணி வச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் அந்த பவுல்ல போடணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. அண்ட் பாரு வந்தாங்க, அவங்க அந்த பவுல்ல போட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலா கரண்டி எடுத்து கொஞ்சமா போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இதை பார்த்த கனி, இல்ல நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, ரூல்ஸை நீங்க ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்படி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. பாருவும் கொஞ்சம் தான் எடுத்தாங்க. அதுக்குள்ள அங்க ஒரு ஆர்குமெண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதே மாதிரி தான் மதியமும் நடந்தது. எல்லாரும் பவுல் எடுக்காம கரண்டி யூஸ் பண்ணி எடுத்தனால மதியானம் பாருக்கே சாப்பாடு பத்தாம போயிடுச்சு. அண்ட் இது ப்ரொடக்ஷன்ல இருந்து கொடுத்த சாப்பாடு, இவங்க குக் பண்ணது இல்ல. சோ அதனாலதான் நான் பவுல் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க பாரு. அவங்க நிறைய எடுத்திருந்தா தப்பு இல்ல, ஆனா கொஞ்சம் தான் எடுத்தாங்க. சோ இது பெரிய பிரச்சனையா பண்ணாம விட்டுருக்கலாம். பாரு வெளியே போனதுக்கு அப்புறம் பாருக்கு சப்போர்ட் பண்ணி திவாகர் பேசினாரு. அண்ட் எல்லாருக்கும் செம கடுப்பாயிருச்சு. அப்புறம் திருப்பியும் சபரியும் பாருவும் இதை பத்தி பேசினாங்க. சபரியும் திவாகரும் இதை பத்தி பேசினாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சிருச்சு. திருப்பியும் நாளைக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.